வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது முதநிலை திரிந்த தொழில் பெயர். அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஏற்கனவே முதநிலை தொழில் பெயர் நமக்கு தெரியும், அப்படிதானே? அதாவது எடுத்துக்காட்டுக்கு கான். கான்ங்கிறது என்னது? முதநிலை. கான் என்னது? முதநிலை தொழில் பெயர். இந்த முதநிலை தொழில் பெயர் எப்படி இருக்கும்? கட்டளையா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். முதநிலை தொழில் பெயர் எப்படி இருக்கணும்? கட்டளையா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். இது என்ன செய்யணும்? திரிந்து காணப்படணும். திரிந்துனா வேற மாதிரி காணப்படணும். சரியா? ஒரு சொல் வேற மாதிரி திரிந்து காணப்படுவதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். எப்படி வருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்காட்டுல பார்ப்போம். பெரு, சுடு, வழிபடு, உடன்படு, இது எல்லாமே முதநிலை தொழில் பெயர். இது எல்லாமே என்னது? இது எல்லாமே முதநிலை தொழில் பெயர். சரியா? முதநிலை தான் முதநிலை தொழில் பெயர். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதநிலை திரிந்த தொழில் பெயரா மாத்தணும். இதை நம்ம என்ன செய்யணும்? முதநிலை திரிந்த தொழில் பெயரா மாத்தணும். எப்படி மாத்தலாம்னு பார்ப்போம். முதநிலை திரிந்த தொழில் பெயர்னா இந்த பெருங்கிறது என்ன மாறும் பாத்தீங்கன்னா பேரு அப்படி மாறணும். இதுதான் என்னது? முதநிலை திரிந்த தொழில் பெயர். இந்த பெரு பேருவா மாறணும். சுடு அப்படிங்கிறது சூடு அப்படி மாறணும். வழிபடு அந்த சொல் என்ன செய்யணும்னா வழிபாடுன்னு மாறணும். என்ன மாறணும்? வழிபாடு. இந்த படுங்கிறது பாடுவா மாறிடும். அடுத்த உடன்படு, அது என்ன மாறும்? உடன்பாடு. இந்த மாதிரி என்ன செய்யும்? மாறக்கூடியதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். அப்ப இதுதான் என்னது? முதநிலை திரிந்த தொழில் பெயர். இதுதான் முதநிலை திரிந்த தொழில் பெயர். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு தாரம் பாருங்க. அதாவது பாடு. பாடு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதநிலை தொழில் பெயர். இத நம்ம விகுதி பெற்ற தொழில் பெயரை என்ன செய்யணும்? மாத்தணும். எப்படி மாத்தலாம்? பாடல். சரியா? இதுல அல்லுங்கிற விகுதி வந்திருக்கு. என்ன விகுதி வந்திருக்கு? அல். அடுத்தது பாடுதல். பாடுதல். இதுல என்ன விகுதி வந்திருக்கு? தள்ளுங்கிற தொழில் பெயர் விகுதி வந்திருக்கு. அடுத்தது எதிர்மறை தொழில் பெயரா மாத்திரா இருந்தா இந்த பாடுவை நம்ம என்ன செய்யணும்? பாடாமை. என்னவா மாத்தணும்? பாடாமை. இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் சரி நம்ம மாத்துறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாடாமை கொடுத்துட்டு நீ இதை முதலை தொழில் பெயரா மாத்துனா நமக்கு மாத்தணும். சரியா? இந்த மாதிரி நமக்கு மாத்த தெரியணும். சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு நமக்கு எம்சிக்யூ டைப்ல தான் என்ன செய்யும்? இலக்கணம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி மாத்த சொன்னாலும் நீ என்ன செய்யணும்? மாத்தணும். அதாவது விகுதி பெற்ற தொழில் பெயரா கொடுப்பாங்க, அதை நீ முதல்நிலை தொழில் பெயரா மாத்த தெரியணும். இந்த மாதிரி கொடுத்து எதிர்மறை தொழில் பெயரா கேட்டாலும் என்ன செய்யணும்? மாத்த தெரியணும். அதுக்கு தான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன்.